வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில வந்து டெலகிராம் லிங்க்ல டெய்லி மார்னிங் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு பெர்ஃபெக்ட்டா சப்போர்ட் ஆகும். செக் பண்ணி பாருங்க. கனெக்ட் ஆயி செக் பண்ணி பாருங்க தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாரி அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்க்காதீங்க. இதுக்கு பதிலா வந்து கீழ குடுத்துருக்கிற பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி ஒரு வீடியோ லிஸ்ட்ல பிளேலிஸ்ட்ல ஒரு 14 வீடியோ குடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவ ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய கம்ப்ளீட்டான கோர் ப்ராஜெக்ட் இதுல இருக்கும். சரிங்களா? அதனால ஒவ்வொரு வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இது ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணிட்டே பார்க்க தான் உங்களுக்கு நல்லா ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல. அதுக்கு பின்னாடி நீங்க அப்படியே மெதுவா இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா இத தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதுலயே வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட பத்தி குடுத்துருப்போம். இதுவே வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். நம்ம வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ கடந்து வந்த ஆளுங்க தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுங்கிறது ரொம்ப நாளைக்கு ரொம்ப லேட்டா தான் நானே புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத வச்சு மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இண்டிகேட்டர் தேவையில்ல. எந்த கால்குலேஷன் தேவையில்ல. அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு வந்து ஆல்ரெடி நேத்து பார்க்கும்போது போன வீடியோல இந்த ரேஞ்சில் நின்னுட்டு இருந்தது. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. சப்போர்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த சப்போர்ட் தான் அவன் பிக் பண்ணியிருக்கான். ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போன சப்போர்ட்ட எகைன் வச்சுட்டு அதை உடைக்கவே இல்ல லோவ. அங்க இருந்த சப்போர்ட் எடுத்துட்டு அவன் மேல போயிட்டான். மேல போனவன் எதுவரைக்கும் போயிருக்கான்? ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்படி கீழ இறங்கும்போது என்ன நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணணும். மேலேருந்து கீழ இறங்கும்போது இங்கிருந்தே கணக்கு போட்டுக்கலாமே. வந்து இங்கிருந்து இங்க வந்து, இங்கிருந்து இங்க வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கியிருக்கிறான் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு இடம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பாயிண்ட் அப்படின்னு தெரியணும். உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்ப மார்க்கெட்டோட மொமெண்ட் இருக்கிற இடத்த வந்து பார்த்து பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹைட்டா கணக்கு வைப்போம். கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கும். ஒவ்வொரு இடத்தையுமே பாருங்க. இங்க பை ட்ரெண்டுக்கு எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு மறுபடியும் மேல போறான். போயிட்டு கீழ வந்து அகைன் மேல போறான். இந்த ஐ உடைச்சிட்டு போறான். ஒவ்வொன்னா போறான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஐன்னு வச்சுக்கலாம். இந்த லோவுலருந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஐ அப்படி வச்சுக்கங்க. இந்த ஐய வந்து ஃபர்ஸ்ட் உடைச்சிட்டு போறா. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இங்க வந்தோனே இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தவன், இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறத கவனிச்சீங்களா? அப்ப ஏன்னா இந்த லெவல் இங்க இருக்கு. அடுத்து இந்த லெவல வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கல. அப்படியே வந்து ஒரே அடி அடிச்சுட்டு போயிருக்கான். இந்த லெவல் எடுத்துட்டீங்கன்னா, இங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகி இப்ப திரும்பி நின்னுட்டுருக்கான். அப்போ ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு மொமெண்ட் குடுக்குது. அத அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க பார்த்தீங்கன்னா, எந்த லெவலுக்கு ரியாக்ட் பண்ணாம போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் குடுத்து பெருசா குடுக்கல. ஆனா, இங்க பாருங்க, இங்கிருந்து இதுவரைக்கும் வந்த அந்த கேண்டிலு குளோஸ் வந்து இங்க வந்து முடிஞ்சிருக்குடா. அதை கவனிச்சு பாருங்க. இப்போ ரியாக்ஷன் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இந்த லெவலுக்கு ரியாக்ஷன் இருக்கு. இந்த லெவலுக்கும் ரியாக்ஷன் இருக்குது. அப்ப இப்ப ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ட்ரெண்டுக்கு மாறியாச்சு. இதை பிரேக் பண்ணும்போதே பை ட்ரெண்டுக்கு மாறியாச்சு. ஏன்னா, மேலேருந்து கீழ வந்து, மேல போய் கீழ வந்த ஃபர்ஸ்ட் லெவல் இது. இங்க அதாவது இந்த லோவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல். இந்த லெவல பிரேக் பண்ணியாச்சுன்னா, அகைன் வந்து செல்லுக்கு வந்துட்டது கரண்ட் ட்ரெண்ட் பைல நின்னுட்டுருக்கு அவ்வளோதான். சிம்பிளா கணக்கு வச்சுக்கங்க. ரொம்ப கன்ஃப்யூஸ்லாம் அது பண்ண வேண்டியதில்ல. இந்த மாரி சிம்பிளா எடுத்து பழகிக்கங்க. பை ட்ரெண்டுக்கு மாறிட்டா, இன்னைக்கு வந்து நம்ம இனி ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைச்சிருக்கு 5 மினிட்ஸ்ல போய் பார்க்கலாம். அவ்வளோதான் பை ட்ரெண்டுக்கு மாறிட்டாங்கும்போது, இப்போ அதுக்காக மட்டுமே நான் மூவ் பண்ணணும். அப்போ நம்ம பை ட்ரெண்ட் மாறுன முன்னாடி எப்படி இங்கிருந்து பை எடுக்க அதெல்லாம் குழப்பவே வேண்டாம். இங்கிருந்து செல்லுக்கு வந்துட்டு இருந்தோம். இப்போ பைக்கு மாறியிருப்போம். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி பைக்கா யூஸ் பண்ண போகணும். அவ்வளோதாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரைட். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து இந்த லெவல் எடுத்துட்டு மேல வந்தான்னு பார்த்தோம். கரெக்ட்டா வந்து பாருங்க, இந்த லெவல்ல ஒரு ரிஜெக்ட் குடுத்துருக்கான். ரிஜெக்ட் குடுத்தவன் எதுவரைக்கும் வருவா? அதாவது இங்கிருந்து மேல போனது பாருங்க, எங்கேயோ ஸ்ட்ரகிள் இல்லாம போயிட்டா. அப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இறங்கும்போது வந்து மேல போய் இறங்குறான்னு சொல்லி பார்த்தோம். இங்க பாருங்க, இங்கிருந்து
இதுவரைக்கும் வந்தவன் எந்த ஸ்ட்ரகிள் பாயிண்ட்டுமே இல்லாம போயிருக்கான் பாருங்க. ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்ல. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றது? இந்த இடத்துல என்ன லெவலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழ வந்தான்னா, இதுவரைக்கே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஆனா, அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல திரும்பி இருக்கிறான். இங்க வந்து ஒரு ஸ்டெப் வச்சு, கீழ வந்து எகைன் மேல போயிட்டு இந்த லோவ உடைக்கல. இந்த லோவ உடைக்காம திரும்புறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இது நேரா ஏதாவது சப்போர்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு ரிஜெக்ட் லெவல்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இந்த சப்போர்ட் லெவல்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இத அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. புரிஞ்சுங்களா? லெவல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்படித்தான் லெவல் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டு திரும்பி போகுது. எல்லா இடத்துலயும் ஒரு லெவல் இருக்குதுங்க. சும்மா எந்த ஒர்க் நடக்குது. இங்க வந்து சும்மா சம்மந்தம் இல்லாம ஒரு இடத்துல திரும்புறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு வகையில ஒரு கனெக்டிங் இருக்குது. அந்த கனெக்டிங்க்கு தகுந்த மாரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. அதை கவனிச்சு பாருங்க. இப்ப இந்த 2 கனெக்ட் பண்றோம். அப்படியே இதையும் கனெக்ட் பண்றோம். இது ரிஜெக்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்றோம். கன்டினியூவா இழுக்கிறோம். புரிஞ்சுங்களா? திரும்புன இடத்துக்கு ஒரு மார்க்கிங் ஏன் திரும்பிச்சுன்னு அந்த இடத்துல நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்போ எல்லா இடத்துலயும் திரும்புற இடத்துல வந்து ஏதோ ஒரு சிக்னல் குடுத்துட்டு தான் போகுது. ஏதோ ஒரு சிக்னலுக்காகத்தான் திரும்புது. நெனச்ச மாரி திரும்புறதில்ல. ஏதோ ஒரு சிக்னல வச்சு, ஏதோ ஒரு கணக்கு பண்ணி தான் திரும்புது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட் அடுத்த ரேஞ்சிலருந்து இங்க திரும்புன மார்க்கெட் இந்த ஹைய உடைச்சாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் லோவா ரியாக்ட் பண்ணும். இந்த லோவா இருந்தது. இது லோவா ரியாக்ட் பண்ணும். அதை உடைச்சுட்டு மேல போயிருக்கான். மேல போனவன் இந்த ரேஞ்ச இந்த இடத்துல ஒரு சின்ன ரியாக்ஷன் குடுத்துருக்கான் பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் ஒரு ரியாக்ஷன் இருக்கத்தான் செய்யுது அந்த லெவல் வந்துச்சுன்னா. அடுத்தது இங்க வந்து இப்போ அங்கருந்து கீழ வந்துட்டுருக்கான். கீழ வந்தவன் என்ன பண்றான்? எப்படி வர்றான்னு பாருங்க. கீழ வந்து மேல ஹை உடைக்க முடியாம திரும்புறான். மறுபடியும் மேல இந்த லோ உடைக்கிறான். லோ உடைச்சுட்டே வந்துட்டுருக்காங்கிறத வாட்ச் பண்ணணும். இந்த லோ உடைச்சுட்டே வந்தா அடுத்து என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல திரும்பறக்கு ட்ரை பண்ணும். பாருங்க உதாரணத்துக்கு இந்த இடத்தையே எடுத்துக்கலாம். திரும்பறக்கு இந்த இடத்துலயே ட்ரை பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல இங்க பாருங்க ஒண்ணுமே குடுக்காம மேல வந்தவன், இங்க ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் பாயிண்ட் குடுத்துருக்கிறான். புரிஞ்சுங்களா? அப்ப இப்படித்தான் நம்ம கணக்கு போடணும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இப்ப ட்ரெண்ட் பை ட்ரெண்ட்ல இருக்குது. பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது எங்கெங்க ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இருக்கோ, அந்த இடத்துல வந்து திரும்பறக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து பயிற்சி பண்ண தான் வருங்க. நிதானமா பயிற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவ பாருங்க. நிதானமா பயிற்சி பண்ணுங்க. அத்தன வீடியோல ஒரே கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். மாத்தி மாத்தி நான் ஒண்ணும் சொல்லல. ஒரே கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து பயிற்சி பண்ற அளவுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சுரும். மெதுவா பயிற்சி பண்ணுங்க. ஒவ்வொன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவுல மறுபடியும் நாம சந்திப்போம்.